ஹாய், இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 2024 ஃபெப்ரவரியில் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் அந்த எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இங்கே யார் அப்படின்னா சதீஷ்குமார்னு ஒருத்தர். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 52,000 ரூபா மணி லெண்டர் கிட்டேருந்து வாங்கியிருக்காரு. எத்தனை ரேட்டில் சொல்லலை. ஸோ என்ன இன்ட்ரெஸ்ட்டில்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கியிருக்காரு. பிரின்சிபல் எவ்வளோ? 52,000 ரூபாய். ஓகேவா? ஓகே. ஸோ அவர் எவ்வளோ திரும்ப கொடுத்துருக்காரு அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்டு 79,040 ரூபா கொடுத்துருக்காரு. எத்தனை வருஷம் கழிச்சு? 4 வருஷம் கழிச்சு. n=4 years. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவர் அந்த மணியை வாங்கியிருப்பாருன்னு. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்ஸ் PNR/100. ஸோ இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. அமௌண்ட்டுன்றது பிரின்சிபல் ப்ளஸ் நம்ம கட்டுற இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இப்போ எனக்கு அமௌண்ட் எவ்வளோ? 79,040 ரூபா. பிரின்சிபல் எவ்வளோ? 52,000 ரூபா. ஸோ இதில் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை சப்ராக்ட் பண்ணால் எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு தெரிஞ்சிடும். ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவு இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா தான் நமக்கு இருக்குது. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நமக்கு அமௌண்ட்டுக்கான ஃபார்முலாவே இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா மட்டும்தான் நமக்கு தெரியும். அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கொடுத்துருக்க அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை கழிச்சேன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ 79,040 மைனஸ் 52,000 ஈக்குவல்ஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ சப்ராக்ட் பண்ணால் 27,040 ருபீஸ். ஸோ இதுதான் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவர் பே பண்ணியிருக்காரு. ஓகேவா? சரி. ஸோ இப்போது இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்க இடத்துல 27,040 போட்டாச்சு. பிரின்சிபல் எவ்வளோ? 52,000 ரூபா. எத்தனை வருஷம்? 4 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா அதான் கண்டுபிடிக்கணும். / 100. ஸோ 0 0 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். அடுத்து 4ஆல் கேன்சல் பண்ணலாம். 1 4s are 4, 6 4s are 24, so remaining 3, 7 4s are 28, remainder 2, 6 4s are 24. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து 52 இருக்கு. ஸோ இதுவும் 4 டேபிளில் வரும். 1 4s are 4, remaining 1 3. ஸோ இதை 4 டேபிளில் போட்டால் 1 4s are 4, remaining 2, 6 4s are 24, remaining 3 9. ஓகேவா? 13 இருக்கு. ஸோ 1 13s are 13, 1 13s are 13, remainder 3, 3 13s are 39. ஸோ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்ஸ் 39%. ஸோ அப்போ 13% வட்டிக்கு இவர் வாங்கியிருக்காரு. அப்போ ஆப்ஷன் சி 13%ன்றது ஆன்சர். என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி 13% ஆன்சர். ஸோ இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதில் ஃபார்முலான்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்ஸ் PNR/100. அவ்வளோதான் ஃபார்முலா. ஸோ என்ன ஞாபகம் நமக்கு அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, இயர் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு கொஸ்டினில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சிடுவோம். அதே இந்த ஃபார்முலாவில் போட்டு அதுலேருந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நிறையா ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ், தேங்க்யூ.